ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைன தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மேசிவா தாக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து ட்ரோன்கள் உக்ரைன்குள்ள வந்த வண்ணமா தான் இருக்கு. 69 ட்ரோன்கள். அதாவது நைட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா 69 ட்ரோன்கள். இதுல 32 ட்ரோன்கள் 9 பகுதிகள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னுலாம் சொல்றாங்க. இந்த தாக்குதல்லாம் வடக்கு, அப்புறம் கிழக்கு பகுதி. உக்ரைனோட வடக்கு, கிழக்கு பகுதியில பிரிச்சு அடிச்சுக்கிறாங்க. கீவ், ஆ கர்கிவ், சுமி இந்த பகுதிகள்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மிக பெருமளவுல தாக்குதல்கள், இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் பெருசா இருக்கு. அதுவும் நேத்திக்கு சுமில கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரோமி பகுதியில வந்து ஷாகி ட்ரோன்கள் அடிச்சிருக்கு. இம்பார்ட்டன்டான பகுதிகள். அதிகமா ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா ஃப்ரண்ட் லைன் இல்லையா? அடுத்து கர்கிவ். ஸோ இந்த பகுதிகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதிகமான ஆயுதங்கள் இந்த ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்து வச்சு ரஷ்யாவ அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பகுதிகள். ஸோ, அதனால ரஷ்யா அட்டாக் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அட்டாக் பண்றாங்க. நம்ம தினந்தோறும் சேனல்ல பார்க்குறோம். இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதல்ல இந்த நடந்த ஒரு தாக்குதல் இருக்கு இல்லையா? உக்ரைன்ல மொத்தம் 69 ட்ரோன்கள். ஸோ, இதுல உக்ரைனோட பயோமாஸ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஹெவியான ஒரு அட்டாக். அதுவும் 3 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன்ல கன்டினியூஸா வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. இது 2014 தான் வந்து பார்த்தீங்கன்னா, 16ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது பயோமாஸ் பவர் பிளான்ட் உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கிளீன் எனர்ஜி. ஸோ அந்த மாரி சொல்லி கிளீனா எனர்ஜி வேணும் அப்படிங்கிறது போல, இந்த கான்செப்ட் யூரோப்ல எல்லா பக்கம் பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது போல. பட் ஆனா அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது போல இது போல செஞ்சிருந்தாங்க. அந்த கம்பெனியோட ஃபவுண்டரான கிரியங்கோகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இத பெருமையாலாம் பேசியிருந்தாரு. அப்பேற்பட்ட ஒரு பவர் பிளான்ட். இப்ப அத ஃபுல்லா துவம்சம் பண்ணி அடிச்சு நொறுக்கி விட்டுருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால, தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிற காரணத்தினால, இதோட விளைவுகள் என்ன அப்டின்னா, கீவ் முழுவதும் டார்க்னஸ்ல இருந்திருக்கு. அதுவும் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுமே இல்ல. ட்ராமா இருக்கட்டும், ட்ரா இந்த வண்டியெல்லாம் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிக்கல்ல ஓடக்கூடிய வண்டிகள். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆயிடுச்சு. ட்ரெயின்லேருந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. இது உக்ரைனோட மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க ட்ராக்லயே. ஏன்னா 9 மணி நேரம் டிலே அப்படிங்கலாம் சொன்னாங்க. ஆனா 20 மணி நேரம், 28 மணி நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. அது இந்த பால்டோவா ஒப்லாஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் சர்வீஸே கம்ப்ளீட்டா ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. ஆனா மீடியாக்கள் தரப்பு வந்து 9 மணி நேரம் அப்படிங்கிறாங்க. டிலே அப்படிங்கும்போது வந்து பண்ணா எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும்? அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு எனர்ஜி சப்ளை கட்டுங்கிறது வந்து பண்ணா உக்ரைன் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கிறாரு. அதுவும் இதுல தான் கேபிட்டல்ல. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆகுது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன மேலும் மேலும் பின்னடைவ கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில. அது மட்டும் இல்லாம ரஷ்யா அடுத்த கட்ட பிரேக் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் சமீபத்தில டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல கூடியிருக்காங்க. இந்த ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ்லாம் கூடியிருக்கும்போது, அவங்க மேல வந்து தாக்குதல் நடந்துருச்சு. அதிகப்படியான உயிர் சேதம் நடந்திருக்கு ராணுவ வீரர்களுக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். உக்ரைனோட வீரர்களே மீடியாக்களே வந்து பார்த்தா, உக்ரைனோட வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது போலலாம் செய்திகள் பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப சிரிஸ்கே அவர்கள் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ரஷ்யா ஒரு குரூப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக் பண்ணியிருக்காங்க. சோசியல் நெட்வொர்க் குரூப்ப. ஸோ அந்த குரூப்ப ஹேக் பண்ணதுக்கு அப்புறமா, அது என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன நடந்திருக்குன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு இடத்துல கேதர் ஆகும்போது, அந்த இடத்துல அந்த லொகேஷன தெரிஞ்சுக்கிட்டு அது மேல அடிச்சுட்டாங்க. அத கேதர் பண்ணக்கூடிய அந்த நபர வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டடியில எடுத்திருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ரஷ்யா அது மேல பண்ணியிருக்காங்க. இதனால இழப்புகள் என்ன அப்படின்னா, டாப் ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ். சிறந்த ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ்க்கு அவார்டு குடுக்கறதுக்காக கூட்டம் சேர்த்திக்கிறாங்க. அது மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது இது போல களத்துல சோர்வு அடைஞ்சிருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மோட்டிவேஷன் குடுக்கும் விதமா இது போல குடுக்கணும். குடுத்தாங்கன்னா அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. போய் ஃப்ரண்ட் லைன்ல இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது போல செய்வாங்க. ஸோ இப்ப அது போல விஷயங்கள ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டு அது மேல அடிக்கிறாங்க இல்லையா? இப்போ யார் அத ஹேக் பண்றது? எப்படி அத ஹேக் பண்றாங்க? அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. இவங்க எல்லாத்தையும் வந்து பப்ளிக்ல சோசியல் மீடியால எல்லாத்தையும் பெருமையா போட்டு இந்த மாரி எனக்கு அவார்டு கிடைக்க போகுது. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவார்ட் குடுக்க போறாங்க. அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது, இது போல இழப்புகள் ஏற்பட தானே செய்யும். பர்ட்டிகுலர் ஒரு நபர கார்னர் பண்றது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு.
பட் இருந்தாலும் பரவால்ல. உக்ரைன்ல இது போல அசம்பாவிதத்தினால அதோட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு பிரேக் த்ரூ கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தா அவங்களோட ஆயுதங்கள். அவங்களோட ஆயுதங்களோட தொடர் அப்கிரேடேஷன். இந்த ஃபேப் ரக குண்டுகள் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கா, அதுவும் 5000 மார்க்க ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். ஒரு ரெக்கார்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபேப் குண்டுகள் இப்போ புது புது ரெக்கார்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு ட்ரோன் வியூ தான். அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்கும்போது 3 ஃபேப் 500 குண்டுகள் ஒரு பகுதியில வந்து விழுகுது. இது புது யுஎம்பிசி கிட். அதாவது அந்த யூனிஃபைடு பறக்கக்கூடிய அந்த கிளைடு கிட்டு. இது என்னன்னா, ஒரு பகுதிய 3 குண்டுகள் வந்து ஒரு பகுதியில துல்லியமா தாக்குதல் பண்ணுது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது நார்மலா நடக்கிறது தான். இதுல என்ன இந்த யுஎம்பிசி கிட்ல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு ரஷ்யாக்கு அப்டின்னா, ஒரு லொகேஷன்ல பல இடங்கள அதாவது பல விதங்கள்ல டார்கெட் பண்றது. அதாவது அந்த ஒரு பில்டிங் இருக்குன்னா, அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட்ல, அந்த பில்டிங்கோட பேக்ல, அந்த பில்டிங்கோட சைட்லன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குண்டுகள்னால அடிக்க முடியுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால துல்லியத்தன்மை ரொம்ப அதிக அளவுல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆங்கிள் டிஃபரெண்ட் ஆகுறதுனால, இந்த டார்கெட் அப்ரோச் பண்ணக்கூடிய விதம்ங்கிறது டிஃபரெண்ட்டா இருக்கிறதுனால, இழப்புகள் அதிகமா ஏற்படும். அப்படிங்கிறது போல செய்திகள் இதிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பல அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, நார்மலா இப்போ ரஷ்யாவோட ஒரு ஃபைட்டர் பாம்பர் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா, குண்டுகள் இந்த ஃபேப் குண்டுகள டெலிவரி பண்ணிட்டு போகுது அப்படின்னா, ஒரே டைரக்ஷன்ல போய் அடிக்குது அப்படிங்கும்போது, பங்கர் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல இருக்கலாம். இப்போ சைமல்டேனியஸா முன்னாடி, பின்னாடி சைட்ல வந்து விழுகும்போது, 3 சைட்ல எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிக்க முடியாது. 2வது 3 டிஃபரண்டான லொகேஷன்ல அடிக்கும்போது, இப்போ உக்ரைனோட வீரர்கள் எந்த டைரக்ஷன்ல பதுங்கி இருந்தாலும் இழப்புகள் அதிகமா ஏற்படும். ஏன்னா 3 டிஃபரண்டான சைட்ல வந்து அடிக்கிறதுனால. ஸோ ஹெவியான இழப்புகள் இதுக்கப்புறம் உக்ரைன்ல ஏற்படும். ஸோ அதிகப்படியான மாடிஃபிகேஷன்ஸ் ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆயுதங்கள்ல. ஸோ இது களத்துல அதிகமான அட்வான்டேஜ் ரஷ்யாக்கு குடுக்குது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும். அதுவும் குறிப்பா லாத்வியா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நம்ம ட்ரோன் சூப்பர் பவர் ஆகணும். நம்ம அத கிரியேட் பண்றதுலருந்து ஃபுல் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, லாத்வியால நடக்குது. ஒரு ஐடியா. ஒரு ட்ரோன எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலருந்து, அதோட டெவலப்மென்ட்லருந்து, அதோட புரொடக்ஷன்லருந்து, அதோட டெஸ்டிங்லருந்து, அதோட ட்ரெய்னிங் வரைக்கும், யுஏவி ஆப்பரேட்டர்ஸ் கிட்ட அந்த ட்ரோன குடுத்து கொண்டு போய் களத்துல யூஸ் பண்ற வரைக்கும், கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் எக்கோ சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஒரு ட்ரோன் சூப்பர் பவர் அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. இத சொன்னது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லாத்வியா ஆண்ட்ரிஸ் புரொடக்ஸ் அவர்கள். அது துருக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி கிளைம் பண்றதில்ல. பட் ஆனா, லாத்வியா வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்ணிக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். பல விதமான ட்ரோன்கள் செஞ்சிருப்பாங்க போல தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில தாக்குதல்னால ஏற்படக்கூடிய விளைவுகள். 2வது களத்துல ரஷ்யாவோட புது வகையான ஃபேப் குண்டுகள். ஸோ ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுதுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.